மாலை வணக்கம். நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் சிறப்பான ஒரு நல்ல பங்குக்கு பதவி உயர்வு பெற்று போகிறனால தான் அவருக்கு நாங்கள் அனுமதியும் அன்போடு நாங்கள் அரவணைத்து அவரோடு செல்கின்றோம். இல்லைனா கண்டிப்பாக அவரை நாங்கள் அனுப்புகிற மாதிரி இல்லை. அதனால் இந்த சிறிய விருந்த மாலை பொழுது உணவை நமது சகோதரர்களும் இணைந்து பங்கு தந்தையோடு இணைந்து செயலாற்றி சிறப்பிக்கிறாங்க. ஃபாதருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். எங்களை மறக்கக்கூடாது ஃபாதர். ஆனால் முக்கியமாக எங்கள் பங்கு 100 நோக்கி வருது. அதுக்கான ஏற்பாடுலாம் முக்கியமாக நீங்கள் முன்னிலை படித்து தான் செய்யணும். வர்ற பங்கு தந்தையோட நீங்கள் பங்கு விட்டு போனாலும் எங்களுக்கு பங்கு தந்தை தான். ஏன்னா உங்களை வச்சு நாங்கள் நிறைய பிளான் பண்ணோம். கோயிலில் நல்லா ஒரு அந்த இது என்னதுங்க பீடம் அலங்காரம்லாம் பண்ணணும் தான் முக்கியமாக. அல்ல உள்ள பீட அலங்காரம்லாம் செய்து தரேன்னு சொன்னீங்க அந்த பிளானில். அதை சொல்லிட்டு மாதிரி இருக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவியும் பொருள் உதவியும் ஐடியாவும் எங்களுக்கு வேணும். ஏன்னா தப்ஸ் கோயில் சிறந்த முறையில் செய்துக்கிறீங்க. அதனால் இந்த கோயிலே எங்களோட அந்த அளவுக்கு வரணும்னது எங்களுடைய வேண்டுதல். என்னுடைய சார்பாக நான் வந்து எதை சொன்னால் போகும்போது எல்லாம் சார்ந்தெல்லாம் இருந்தாலும் இல்லைனாலும் எப்பொழுது ஒரே வாசனை தமிழ் மட்டும் கிடையாது. ஒரு சூழ்நிலை பணி செய்யறதுக்கான எல்லாமே நிறைய விஷயங்கள் பிரியது வந்து வலி 2 பேரும் கூடுதல் வலி எனக்கு வலி தான். இது வந்து நிறைய பேர் இஸ்ரேலி இங்கே சொல்லுவாங்க. கடவுள் உலகத்துலாம் கடவுளாக சொல்லணும். அவர் கூட சொல்ல முடியாது. அவருடைய விருப்பம். எனவே அவருடைய விரும்புவது நான் வீட்டில் பிரிய நாள் உங்களை விட்டு நான் பிரியல தான் உங்க மேலே அதிகமான கிடைக்காம இருந்துச்சு. 6 வருஷம் இருந்தது. ஒரு சின்ன மனிதனே கிடையாது. விரும்பியாக ஒரு வாழ்க்கை இருந்து நான் வந்து 6 வருஷம் பேசிட்டு வந்து பேசிட்டு எல்லாமே ஒரு பெரிய பாசிட்டிவான எனர்ஜி. மனிதர் வந்து இப்படியே நம்மளை அனுப்பி செய்ய முடியுமா அப்படின்ட்டு நான் சந்தோஷப்பட்டேன். கம்ஸ்கோயிலாம் நான் வந்து வேலை தான் செஞ்சேன். 4 காரி 24 வேலை செஞ்சேன். நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் நான் பெரிய பிள்ளைகளை தான் 50 பிள்ளைங்க நல்லா கவனிச்சேன். அவங்க எல்லாம் நல்லா படித்தேன். ஆனால் இதை வந்து பர்சனலாக யாரும் கவனிக்கல. 2 வருஷம் வீடாக தான் போச்சு. தட்டாஞ்சாவில் ஒரு நல்ல ஒரு லைஃப் உருவாக்கணும் நினைக்கிறேன். 60 வருஷத்துடைய அன்பை வந்து எங்களை அள்ளி கொடுத்துருக்கீங்க. அது நல்ல அன்பு எங்கள் மனசுலாம் நிறைய நடக்குது. நீங்கள் போகிறதா நாங்கள் அம்மா அதிக காலம் இருந்து நீங்க வந்து அதிக பதவி கிளியர் பண்ணுறத விட கடவுளுக்கு பணிக்கு அதே வேலை வாங்கி தான் போனீங்க. அதான் எங்களோட கூட இருந்த பயன்படுத்துவீங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் இன்பத்தில் துன்பத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அங்கேயும் போய் பணி செய்யும்போது நாங்கள் எங்களால் முடிஞ்சது வேண்டியவங்க என்ன செய்ய முடியும். ஆனால் காசு ஒன்றும் இல்லை. வேண்டியது தான் வேண்டியது தான் முக்கியம். அதே மாதிரி வாழ்க்கையில் பணத்தை விட அன்பு தான். அதே மாதிரி நீங்களும் எங்களுக்கு கஷ்டம் வேண்டிங்க. இந்த பொண்ணு மேற்கொள்ள வயப்படுத்துறது அவ்வளோதான். 6 வருஷம் போராடி சில மக்கள் வந்து என்ன ஆரம்பிப்பாங்க. ப்ரே பண்ணிடுங்க.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த வேளையில் நாம் உங்களோடு சேர்ந்து இந்த மகிழ்வான இந்த நேரத்தை பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுத்த இந்த பெரிய வாய்ப்பு திரும்புவது ஆண்டவர் நினைக்கிறாரோ அதுதான் நீங்கள் எத்தனையோ சுதந்திரம் இப்படிலாம் செஞ்சணும் நம்ம சாதிக்க நம்ம ஆசைப்படுவோம். இது எங்கிருந்து எப்படி வந்தது எப்படி இந்த பிளான் வந்துச்சு இது நான் காரணமாக நீங்கள் காரணமாக யார் காரணமாக இந்த எண்ணங்களை நாம் தவிர்த்து நாம் முதல்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணோம், எதிர்ப்பு தெரிவித்தாலும் மீண்டுமாக ஏதோ கடவுளுடைய விருப்பமாக என்று நாம் ஏற்றுக்கொள்ள ஒரு மனநிலை கடவுளுடைய விருப்பமானால் கண்டிப்பாக நீங்கள் அவர் விரும்புவது நடக்கும். எனவே கடவுளுடைய கொடுத்த இந்த 6-7 மாத உறவின் இந்த பரிமாற்றம் குறிப்பாக எனக்கும் மியூச்சுவலாக கிடைத்த அந்த அன்பு விசுவாச அனைத்திற்கும் நான் நன்றி சொல்கிறேன். எனவே இந்த வேலையில் ஆண்டவர் நன்றி எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நன்றி சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய குருத்துவ வாழ்விலே மிக நெருக்கமாக இணைந்தவர்கள். மிக இது என் ஒருவர் நான் 25-36 வருடங்கள் கழிச்சும் என்னை வந்து எங்கே பார்க்குறாங்கன்னு சொன்னால் அது அந்த ஒரு சில உறவுகள் தான் என்னோடு தொடரக்கூடிய உறவுகள். அந்த தொடரக்கூடிய உறவுகள் நிறைய பேர் இருக்குது. அந்த உறவுகளில் நீங்களும் ஒருவராக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் காட்டுகின்ற அந்த அன்பு அறிவு அக்கறை எனக்கு நான் உணர்கிறேன். இந்த இதயத்தால் உணர்கிறேன். அதுக்கு நன்றி சொல்லி இந்த ஆண்டவர் உங்களை என்றென்றுமாக பராமரிக்கும் ஒவ்வொருவருடைய உடல் உள்ள நலனை நான் ஒவ்வொரு நாளும் நினைத்து ஆண்டுகளுக்காக ஆண்டுடன் சந்திக்கிறேன். குறிப்பாக இந்த பங்கினுடைய இன்றைய சூழ்நிலை பார்ப்பதற்கு கடினமாக இருந்து எப்படி இருக்குமோ என்ன எதிர்காலமோ என்ற பயம் நம்மை காட்சி இருக்கின்ற பொழுதிலும் கடவுள் எல்லாம் வல்லவர். அவர் கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார், இந்த சபையை உயர்த்துவார் என்ற ஒரு நம்பிக்கையோடும் அதற்காக நம்மளோடு ஜெபிக்கிறேன் என்ற அந்த வாக்குறுதியோடும் உங்களுடைய எல்லா திட்டங்களிலும் வளர்ச்சி திட்டங்களிலும் நான் ஒரு பங்காக உங்களுடைய ஒருவனாக இருக்கிறது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆண்டுடைய பெயரால் அறிவிக்கிறேன். அந்த ஆண்டு கண்டிப்பாக உதவி செய்வார். உங்களை ஒவ்வொருடைய நலனை நான் அறிகிறேன். இந்த இளைய ஆவல்களையும் நான் அறிவேன். உங்களுடைய இதயத்தில் உங்களுடைய இல்லத்தில் என்னென்ன தேவைகள் என்பதை நான் ஒவ்வொருவரும் சந்திக்கின்ற பொழுது அது சொல்லாமலேயே மௌனமாக நான் எத்தனையோ பேருடைய உணர்வுகளை அறிந்து பேசுகிறேன். எனவே எல்லாவற்றையும் தருணம் மகிழ்ச்சியான தருணம், அதே சமயத்தில் ஒரு நெகிழ்வான தருணமும் கூட பிரிக்கின்ற ஒரு உணர்வுகளை சொன்னாலும் ஆண்டவர் உறவை அதிகமாக ஆழப்படுத்துகின்றார் என்ற நம்பிக்கையில் நான் உங்களோடு இருக்கிறேன், எப்பொழுதும் உங்களுடன் இருப்பேன் என்ற அந்த வாக்குறுதியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் உங்களை உங்கள் வாழ்வையும் ஆசீர்வதிப்பார்கள். உணவை ஆண்டவர் ஆசீர்வதித்து நமக்கு நிறைவான மகிழ்வையும் சொல்வார்கள். ஆமென்.